வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை போண்டா செய்ய தேவையான பொருள் என்னென்னு கார்டில் கொடுத்துருக்கு. அதை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் 1 by 1 சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள், சோடா உப்பு, ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது 5 நிமிஷம் உருட்டும். 5 minutes later. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். A few minutes later. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை குட்டியாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி போடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், சரிங்களா? மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் முருங்கைக்கீரை மாவு நல்லா வெந்து வரும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். A few minutes later. பாருங்க, கீரை நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கீரை போண்டா தயாராகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு MJD ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.